ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இப்போ ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. அதனால நம்ம இப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சன்னா குழம்பும் அது கூட சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க. எண்ணெய் ஊத்திக்கங்க, தேவையான அளவு. நான் ஊத்திக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு ஊத்திக்கங்க. ஊத்திட்டேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். அது அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா பூண்டு, அப்புறம் கொஞ்சமா பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 பல் அளவு. அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்குங்க. ஒரு ஆரஞ்சு கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சிக்காம ரொம்ப கருகருன்னு இல்லாம கொஞ்சம் நல்லா கிளீனா வதக்கிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த கலர்ல வந்த பிறகு, ப்ரௌனிஷ் கலர்ல வந்த பிறகு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது தேங்காய். அப்புறம் இது வந்து புதினா, அது கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து கொத்தமல்லி கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் இது பண்ணுங்க. அது கலக்குங்க. அப்புறம் இது இந்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு நம்ம இது எடுத்து ஆற வச்சிருவோம். அப்புறம் இதை எடுத்து மிக்சியில போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு வச்சுட்டு வந்துடுவோம். நான் இப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன்.
பாருங்க. இது இப்போ நம்ம அரைக்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு வைக்க போறோம். இதை பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில தேவையான அளவு, அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் கொஞ்சமா என்னன்னு தெரியுதுங்களா, இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே லைட்டாக தோணும். அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் போட்டுப்போம். கொஞ்சமா வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து இதெல்லாம் வதக்கி விட்டுப்போம். இது கூட லைட்டா ஆரஞ்சு கலர்ல வரலாங்க, அந்த அளவுக்கு வதக்கி விடுவாங்க. அப்புறம் ஒரு பாதி தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த கலர்ல வந்த பிறகு நம்ம இதுல பட்டாணி, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து இதுக்கு நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு ஒரு 2-3 முறை கழுவிட்டு இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ், ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, நல்லா கலக்கி விடுங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க இதுக்கு. அப்புறம் கொஞ்சமா கல்லுப்பு எடுத்துங்க. கல்லுப்பு எடுத்து தூவி விடுங்க, அப்பதான் நல்லா வேகும் காயெல்லாம். மிளகாத்தூள் எடுத்துப்போம். இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுப்போம். அப்புறம் கரண்டி எடுத்து கிண்டி விட்டுப்போம். தவா கொஞ்சம் சூடா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லைட்டா தண்ணி எடுத்துப்போம். தண்ணி எடுத்து லைட்டா ஊற்றி எடுத்துப்போம். போதும். அப்புறம் கொஞ்சம் கலர் எடுத்துப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தா நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். அப்பயே எடுத்து வச்சோம்ல ஆரத்துக்காக, அது கொஞ்சம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டாச்சு. இதுதான் அந்த மசாலாவோட ஃபார்முலா. இது போனால் தான் டேஸ்ட் வரும். நீங்க இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம வீடியோ வாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு பத்தாது, இன்னும் நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தொக்கா தான் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துப்போம். அப்பதான் மசாலா கரெக்டா இருக்கும். இதுல கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி போட்டுப்போம். தேவையான அளவுக்கு ஊற்றிப்போம். போதும், அதிகமா ஊத்த தேவையில்ல, கொஞ்சமா ஊத்திட்டா போதும்.
இப்போ நைஸா வந்துட்டு இருக்கோம். இந்த லெவலுக்கு வந்த பிறகு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சாப்பிட்லாம் வாங்க. வாங்க. சூடாக இருக்கு. பிரமாதமாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கு. ஆமாம், பிரமாதம். 4 வாயில் முடிஞ்சிச்சு சப்பாத்தி. அட்டகாசம். நீங்களும் இதே மாதிரி சன்னா குழம்பு செஞ்சு பாருங்கள் வீட்டில். செம்ம ரைஸ். இதோட நான் வீடியோ முடிச்சுலாம் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதான் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாதான் லைக் பண்ணிங்க.